ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஈவினிங் டு நைட் டைம் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே மீஸான் டிமார்ட்டில் வாங்கின ஒரு சில கிச்சன் ஐட்டம்ஸோட ரிவ்யூவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த நைஃப் ஸ்டாண்டு. இந்த நைஃப் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆஃபர் போக எனக்கு வந்து 150க்கு நான் இதை வாங்கியிருந்தேன். இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்னே சொல்வேன். இது வந்து பிளாஸ்டிக் தான். 5 நைஃப் இருக்கும். 5 நைஃப்பில் வந்து ஒன்று வந்து பீலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வந்து தோல்லாம் சீவறதுக்காக. மற்ற 2 நைஃப் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸை டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பனானாலாம் கட் பண்ணும் போது. நெக்ஸ்ட்டு 2 நைஃப் பார்த்திங்கன்னா நார்மலான நைஃப், எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் வந்து மோர் தென் 5 மந்த்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கத்தியை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஷார்ப்பாக இருக்காது. அப்போ அதனால் வந்து நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற மாதிரியும் இருக்கும். அது இல்லாத அதுக்காக வந்து நம்ம வெளியில் கொடுத்து ஷார்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து 104 ருபீஸ். நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிற நைஃப் எல்லாமே வந்து இதில் ஷார்ப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து லைட்டாக ஷார்ப் பண்ணாவே போதும். இது வந்து பயங்கரமாக வந்து ஷார்ப்பாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போது பார்க்க வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து கையே கட் பண்ணுற அளவுக்கு இது ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம அடிக்கடி வந்து இந்த கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நாம் வந்து சம்டைம்ஸ் வந்து கல்லில் வந்து இந்த மாதிரி ஷார்ப் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வந்து தெருவாக வருவாங்க, அவங்கக்கிட்ட ஷார்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி வீட்டிலே இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி நம்மளே ஷார்ப் பண்ணிக்கலாம். இதுக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜுக்கு தேவை தான். நான் ஃப்ரிட்ஜுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் வாங்கினேன். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம என்ன தான் ஸ்டோர் பண்ணாலுமே வந்து என்ன தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சாலுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளால் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தோணும். இந்த பாக்ஸ் வந்து நான் தீபாவளி ஆஃபரில் 204ன்னு வாங்கினேன். நம்ம ஏதாவது ஒரு ஆஃபரில் வாங்கினோம்னா வந்து நமக்கு ரேட் வந்து இன்னும் கொஞ்சமே டவுன் ஆகி கிடைக்கும். பாக்ஸோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. இது வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி வந்து எல்லாமே வந்து சூப்பரான குவாலிட்டினே சொல்லலாம். 204க்கு இது வந்து ரொம்ப ஒர்த்துனே சொல்லலாம். இந்த ரேட்டுக்கு எனக்கு வந்து டோட்டலாக 6 பாக்ஸ் வந்து ரிசீவ் ஆச்சு. இந்த பாக்ஸோட குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த பாக்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ரொம்ப ஸ்பேஸுமே வந்து ஆக்குபை பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுல வந்து 4 பாக்ஸ் வந்து இதாகுது. அப்புறம் கீழே இருக்கிறதுல வந்து 2 பாக்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. இதோட லென்த்துமே வந்து நமக்கு ஃப்ரிட்ஜுக்கு கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். நமக்கு கிச்சனில் வந்து கிராசரி ஐட்டம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பாக்ஸஸ் இருந்தாலுமே வந்து மீந்து போன கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வீல்ஸுமே இருக்குது. நம்ம வந்து தூக்கி சிரமப்படணுன்ற அவசியம் கிடையாது. இதை வந்து நம்ம வீல் மூலிமா வந்து நகர்த்திக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல. இதில் வந்து மீஷோலேயுமே இல்லை. இது வந்து நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். அமேசானில் பார்த்திங்கன்னா வந்து 580 ஆர் 550 ப்ளஸ் போட்டிருந்தாங்க இந்த ப்ராடக்டோட ரேட்டு. ஆனால் வந்து மோர் தென் 500க்கு மேலே தான் இருந்துச்சு. நான் டிமார்ட்டில் வந்து இது 299க்கு வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து பக்கத்தில் உங்களுக்கு டிமார்ட் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சேம் ப்ராடக்ட் வந்து டிமார்ட்டில் வாங்கிக்கலாம். இதுலேயே வந்து சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. 16 லிட்டர்ஸ், அப்புறமேட்டுக்கு வந்து 32, 54ன்னு 3 சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே வந்து நைட் ஆகிடுச்சு. நான் வந்து ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுக்க எனக்கு நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட் வந்து சிம்பிளாக ஒரு டின்னர் ரெசிபி பண்ணலாங்கிறதுனால நான் வந்து 1 பார்ட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். 1 பார்ட் ரெசிபி சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன். இந்த சாம்பார் சாதம் செய்யறதுக்காக எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா இதை வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா என்கிட்ட பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் இது 2 தான் இருக்குது வெஜிடபிள்ஸ். இது கூடவே முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்.
நான் வந்து ஒரு கேரட் 4 பீன்ஸ் எடுத்து அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து இது கூடவே வந்து நல்லா சேர்த்து வணக்கிக்க போகிறேன். இது செய்யறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஒரு ஜஸ்ட் 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். ரொம்ப இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள், பெருங்காயப்பொடி, அப்புறம் நான் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்க போகிறேன். சாம்பார் தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். வேறு எந்த பருப்புமே இதுக்கு யூஸ் பண்ணல. அதை ஆல்ரெடி 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். அது கூடவே வந்து புளியும் சேர்த்து நான் ஊற வச்சுட்டேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சுருந்தா போதும். இது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற வச்ச அரிசியும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு அரிசி பருப்பு எடுத்துருக்கோமோ அதை விட 4 மடங்கு நம்ம தண்ணி சேர்த்து செஞ்சோம்னா வந்து இது குலைவா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற புளிக்கரைசல், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. நான் வந்து காரம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிறனால இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு மிதமான சூட்டில் வந்து 4 விசில் வச்சு எடுத்தோம்னா இந்த வந்து சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும். இதை வந்து குயிக்காகவே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மழை பெஞ்சிட்ருக்குதுன்னா நமக்கு இந்த மாதிரி சுட சுட நைட்டில் வச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம விசில் ஓப்பன் பண்ணும் போது லைட்டாக வந்து தண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் போல் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா அதுவுமே வந்து இன்னும் குலைவாக இன்னும் அந்த பருப்பெல்லாம் குழஞ்சி இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.